ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்துக்கும் யூனிட் பார்ப்போம். ஒரு ஹைட் இருக்குன்னா சென்டிமீட்டரில் படிப்போம், இன்ச்சில் சொல்லுவோம். அது மாதிரி ஆங்கிளுக்கு ஒரு யூனிட் இருக்குது. ஸோ அதுக்கு சிஸ்டமாக மெஷர்மெண்ட் ஆகும். ஒரு ஆங்கிள் எப்படிலாம் மெஷர் பண்ணாது. மொத்தம் 3 சிஸ்டம் இருக்குது. பட் நம்ம வந்து மோஸ்ட்லி 2 சிஸ்டம் தான் ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சிஸ்டம் என்ன அப்படின்னா செக்ஸாகெசிமல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதோட யூனிட் என்ன அப்படின்னா டிகிரி. நம்ம தெரியும் 90 டிகிரி 45 டிகிரிலாம் பேசியிருப்பீங்க. ஸோ அதோட சிஸ்டம் என்ன அப்படின்னா டிகிரிங்கிறது மேலே பவரில் வந்து ஒரு 0 மாதிரி போடுவாங்க. அதுக்கு பேர் தான் டிகிரி. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக நம்மளுக்கு ஒரு ரைட் ஆங்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரைட் ஆங்கிளில் வந்து நம்ம 90 டிகிரி இருக்குமா, அதாவது ஒவ்வொரு பார்ட்டாக பிரிக்கிறோம். ஸோ டோட்டலாக நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா 90 பார்ட்ஸ் கிடைக்குது. இதுக்கு பேர் தான் வந்து நம்ம டிகிரின்னு சொல்கிறோம். அதாவது என்ன சொல்லலாம் அப்படின்னா 1 ரைட் ஆங்கிள் ஈக்குவல் டு 90 டிகிரி. 90 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கிறத வச்சு நம்ம டிகிரின்னு ஒன்று சொல்கிறோம். 90 டிகிரி. ஸோ ஒரு டிகிரி பார்த்தீங்க அப்படின்னா 60 மினிட்ஸ்னு இருக்கும். மினிட்ஸ்னா ஒரு கோடு, ஒரு டேஷ் மட்டும் இருக்கும். ஸோ அப்போ ஒரு மினிட் பார்த்தீங்க அப்படின்னா 60 செகண்ட்ஸ் இருக்கும். செகண்ட் வந்து 2 கோடு வரும். இதுதாங்க செக்ஸாகெசிமல் சிஸ்டம். ரெண்டாவது அந்த செகண்ட் ஒன்று, இது வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. என்ன பார்த்தீங்க அப்படின்னா சென்டெசிமல் சிஸ்டம். சென்டெசிமல் சிஸ்டம் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரேடுன்னு சொல்லுவாங்க. இது எப்படி மார்க் பண்ணுவாங்க அப்படின்னா பவர்ல வந்து சி மார்க் பண்ணுவாங்க. சாரி, பவர்ல ஜி மார்க் பண்ணுவாங்க. இதுவும் அதே மாதிரிதான். ஒன் ரைட் ஆங்கிள் வந்து இங்க நம்ம 90 டிகிரின்னு பேசுறோம்ல, இங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 100 கிரேட் அப்படின்னு பேசுவாங்க. அகைன் 1 கிரேட் ஈக்குவல் டு 100 மினிட்ஸ். அதே மாதிரி 1 மினிட் ஈக்குவல் டு 100 செகண்ட்ஸ் இப்படிலாம் பேசுவாங்க. ஸோ மூணாவது பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட்டும் தேர்டும் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் நம்ம மோஸ்ட்லி ஒர்க் பண்ணுவோம். மூணாவது பார்க்குறது என்ன அப்படின்னா சர்க்குலர் சிஸ்டம். அதோட பை நம்ம ரேடியன் வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப். ஸோ ரேடியன், இந்த ரேடியன்ல என்ன அப்படின்னா ஒரு சர்க்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதோட சென்டர் பாயிண்ட், இதோட ரேடியஸ். ரேடியஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுங்க. ஆக்சுவலாக டயாமீட்டர் வரையும் இந்த இடத்துல இருந்து ஒரு ஆர்க்கு, அதே மாதிரி இந்த எண்ட்ல இருந்து ஒரு ஆர்க். இப்படி ஆர்க் போடுறப்ப இந்த சென்டர் பாயிண்டோட ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக சென்டர் பாயிண்ட் சர்க்கிள் எந்த பாயிண்ட் ரேடியஸ் வந்து ஆறா தான் இருக்கும். அதுக்கு இடையில மேக் ஆகிற ஆங்கிள் தீட்டா. ஸோ ஏ வச்சுப்போம், பி வச்சுப்போம், இது சி வச்சுப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த ஏக்கும் சிக்கும் இருக்கிற லென்த்துக்கு பேர் எஸ், அதாவது ஆர்க் லென்த்னு சொல்லுவாங்க. ஆர்க் எவ்வளோ லென்த் ஆயிருக்கு அப்படின்னு. ஸோ இதுதான் வந்து 1 ரேடியன். இந்த ஆங்கிள் இருக்கு, இதுதான் 1 ரேடியன் ஆங்கிளாக இருக்கும். ஓகேங்களா? இது நம்மளுக்கு ஒரு ஆர்க் லென்த்துக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன அப்படின்னா எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் தீட்டா. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி இந்த டிகிரிலேருந்து ரேடியனாக மாற்றுறது, ரேடியன்லேருந்து டிகிரியாக மாற்றுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ ஒரு டிகிரி ஈக்குவல் டு 180 பை 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 180. ஒரு டிகிரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா பை பை 180 ரேடியன்ஸ் இருக்கும். 1 ரேடியன் பார்த்தீங்க அப்படின்னா 180 பை பை டிகிரி இருக்கும். ஓகேங்களா? இது ஒரு ஃபார்முலா. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம கன்வெர்ட் பண்ணுறப்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்ப்போம். செக்ஸாகெசிமல்னா 90 டிகிரியை பற்றி பேசுவோம். அண்ட் சர்க்குலர் சிஸ்டம் அப்படின்னா ரேடியனை பற்றி பேசுவோம். அது என்னென்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது வந்து அதை எப்படி வந்து மாற்றணுங்கிறத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 40 டிகிரி 30 மினிட்ஸ்ல வந்து நீங்க ஃபுல்லா டிகிரிலே எழுதணும். ஓகேங்களா? சால்வ் பண்ணலாமா? 40 டிகிரி அப்படியே இருக்கு. அப்போ நம்மளோட அல்டிமேட் எய்ம் வந்து 30 டிகிரியை வந்து நம்ம 30 மினிட்ஸ் வந்து டிகிரியா மாற்றணும். நம்மளுக்கு தெரியும் என்ன அப்படின்னா 1 டிகிரிக்கு வந்து 60 மினிட்ஸ்னு தெரியும். ஓகேங்களா? நம்மளுக்கு 30 மினிட்ஸ் வேணும். அப்போ 2ஆல் 2 சைடு டிவைட் பண்ணால் நம்மளுக்கு 30 மினிட்ஸ் வந்துடும். ஸோ 1/2 டிகிரி ஈக்குவல் டு 30 மினிட்ஸ். ஸோ அப்போ இந்த 40 டிகிரி 30 மினிட்ஸ் எப்படி எழுதணும் அப்படின்னா 40 + 1/2 டிகிரி. 40 டிகிரி + 1/2 degree, which is nothing but 40 + 1/2 degree
which is nothing but 81/2. 40 into 2 80, 80 plus 1 81/2 degree. ஆப்ஷன் இருக்கா? இருக்கு. இதான் கரெக்ட் ஆப்ஷன். ஸோ அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா, அடுத்த டிகிரியை வந்து ரேடியனாக மாற்றுறாங்க. ஓகேங்களா? என்ன அப்படின்னா 240 டிகிரி, இதை நம்ம வந்து ரேடியனில் சொல்லணும். நமக்கு தெரியும் ஒரு டிகிரிக்கு வந்து π/180. we know that 1 degree is solution. 1 degree equal to π/180 radian. நம்ம கிட்ட வேணா 240 டிகிரி வேணும். அப்போ ரெண்டு சேர்ந்து 240 எல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 240 π/180 radians. 0 0 கேன்சல் ஆகிடும். 18 வந்து 24 வந்து 6 டேபிள் எடுக்கலாமா? 3 டைம்ஸ் வரும், 4 டைம்ஸ் வரும். ஸோ 4π/3 radians is கரெக்ட் ஆன்சர். கரெக்ட் ஆன்சரா? கரெக்ட் ஆன்சர் தான். ஓகே, அதுக்கடுத்து இன்னும் 2 எக்ஸாம்பிள் இருக்கு. அடுத்த கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா, the difference between two acute angles. ஓகே, acute angle obtuse angle உங்களுக்கு எனக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ இதனால நான் சொல்றேன். acute angle of a right angle, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா ஒன்றுமே இல்லை, அதில் ஏதாவது ஒரு ஆங்கிள் 90 டிகிரியாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேங்களா? 5/90. தென் த ஆங்கிள் இன் டிகிரி ஆர் ஆப்ஷன் ஏ 50 டிகிரி 30 டிகிரி, ஆப்ஷன் பி 25 டிகிரி 45 டிகிரி, ஆப்ஷன் சி 20 டிகிரி 40 டிகிரி, ஆப்ஷன் பி 35 டிகிரி 55 டிகிரி. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, அக்யூட் ஆங்கிள் ஆக்சுவலாக நமக்கு தெரியும் 90 டிகிரி ரைட் ஆங்கிள் அப்படின்னு. ஒருவேளை உங்களோட ஆங்கிள் வந்து லெஸ் தென் 90 டிகிரியாக இருந்துச்சு அப்படின்னா அது பேர் அக்யூட் ஆங்கிள். அது 45 55 இப்படிலாம் வந்துச்சுன்னா அக்யூட் ஆங்கிள். இல்லை உங்களுக்கு 90 டிகிரியோட அதிகமாக இருக்குது அப்படின்னா அது ஆப்டியூஸ் ஆங்கிள். அதாவது 120 160 இப்படிலாம் வந்துச்சுன்னா. ஒருவேளை உங்களுக்கு ஒரு 180 டிகிரியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் ஸ்ட்ரைட் ஆங்கிள், ஸ்ட்ரைட் லைன் கூட சொல்லுவாங்க சம்டைம்ஸ். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, the difference between two acute angles of a right angle triangle. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஒரு இப்போ இது ஏபிசின்னு வச்சுக்கோங்க, ஒன்று 90 டிகிரி இருக்கும். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ அக்யூட் ஆங்கிள். ஆக்சுவலாக இங்கே பாருங்களா, சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் ட்ரையாங்கிள் வந்து 180 வரணும். 3 180 பிட்ஸ் வந்து பிசி அக்யூட் தான், அது கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. அதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5/9. ஆக்சுவலாக நமக்கு இந்த டயக்ராம் வந்து ஆங்கிள் ஏ 90 வச்சுருக்கோம். ஆங்கிள் பி மைனஸ் ஆங்கிள் சி வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 5/9 சொல்லியிருக்காங்க. நம்ம அதை என்ன மாற்றணும்? டிகிரிக்கு மாற்றணும். அப்போ நம்மளுக்கு சால்வ் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டிகிரிக்கு மாற்றுறப்ப நம்மளுக்கு தெரியும் இது நம்மளுக்கு ரேடியனில் இருக்குது. ஸோ 1 ரேடியன் ஈக்குவல் டு 180/π டிகிரி நம்மளுக்கு தெரியும், இங்கே தான் இருக்குது. நம்மளுக்கு 5/9 ரேடியன் வேணும். ஸோ ரெண்டு சைடு 5/9 மல்டிப்ளை பண்ணுங்கள். ஆக்சுவலாக அந்த ரேடியன் எழுதிடுறேன். 180/π into 5/9. பை கேன்சல் 9 டைம்ஸ் 20 டைம்ஸ் வரும். ஸோ 20 டிகிரி ஆகும். ஆங்கிள் பி மைனஸ் சிங்கிறது 20 டிகிரி. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க? ஆங்கிள் இன் டிகிரி கேட்குறாங்களா? ஓகே, சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் இன் ட்ரையாங்கிள் என்னன்னா, நம்மளுக்கு ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் பி ப்ளஸ் ஆங்கிள் சி வந்து நம்மளுக்கு 180 டிகிரின்னு தெரியணும். ஏன்னா ஒரு ட்ரையாங்கிள் 3 ஆங்கிள் ஆட் பண்ணால் 180 வரும். இது பேசிக் கான்செப்ட். இப்போ வந்து ஆங்கிள் பி ஏவை வந்து 90 டிகிரின்னு தெரியும். ஸோ இப்போ 90 டிகிரி ப்ளஸ் ஆங்கிள் பி ப்ளஸ் ஆங்கிள் சி வந்து 180 டிகிரியாக இருக்கும். அப்போ ஆங்கிள் பி ப்ளஸ் ஆங்கிள் சி என்னவாக இருக்கும் அப்படின்னா 180 மைனஸ் 90 ஆகும். ஸோ 90 டிகிரி ஆகும். ஸோ நம்மளுக்கு ஆங்கிள் பி மைனஸ் சி 20 ஒன்று இருக்குது, 90 ஒன்று இருக்குது. ஸோ ரெண்டையும் சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணுறப்ப என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட் ரெண்டையும் ஆட் பண்ணலாம். சரி, எலிமினேஷன் மெத்தடில் கூட போடலாம். ஆங்கிள் பி ப்ளஸ் ஆங்கிள் சி ஈக்குவல் டு 90, ஆங்கிள் பி மைனஸ் ஆங்கிள் சி ஈக்குவல் டு 20. இது கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 2 டைம்ஸ் ஆங்கிள் பி ஈக்குவல் டு 110 வரும். ஸோ ஆங்கிள் பி வந்து 55 டிகிரி. 55 டிகிரி இந்த ஆப்ஷனில் தான் இருக்கும். ஸோ இதுதான் ஆன்சர். நீங்கள் வந்து இந்த பியை வந்து இதில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணி அப்படின்னா சிக்கான ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் தேர்ட் பொசிஷன். அண்ட் இந்த லாஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்மள டைம் ஆயிடுச்சோ? இது என்ன அப்படின்னா, the length of an arc
of a circle of radius 5 centimeter subtending a central angle measuring 15 degrees ஓகேங்களா. ஒரு லென்த் ஆஃப் அன் ஆர்க் ஆஃப் அ சர்க்கிள், ஒரு சர்க்கிளோட ரேடியஸ் 5 சென்டிமீட்டர் இருக்கு, அதோட ஆங்கிள் 15 டிகிரி இருக்கு. நம்மளுக்கு லென்த் ஆஃப் ஆர்க் தான் கேட்குறாங்க. நம்மளுக்கு தெரியும் S = R θ அப்படின்னு. ஆக்சுவலாக இந்த ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிகிரியில் கொடுத்துருக்காங்க, சாரி ரேடியனில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ரேடியனுக்கு மாற்றணும், டிகிரியை வந்து ரேடியனுக்காக மாற்றணும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலாவில் போய் நம்ம S கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன் நம்மளுக்கு தெரியும், ஒரு டிகிரிங்கிறது π/180 ரேடியனாக இருக்கும். நமக்கு 15 டிகிரி இருக்குது. ஸோ 2 15 மல்டிப்ளை பண்ணுவோம். π × 15 / 180 ரேடியன்ஸ். இது கேன்சல் பண்ணலாமா? 3 டேபிளில் பண்ணலாமா? 5 டைம்ஸ் வரும், 60 டைம்ஸ் வரும். அகைன் இதை 5 டேபிளில் பண்ணுறப்போ 1 டைம்ஸ் வரும், 12 டைம்ஸ் வரும். ஸோ π/12 ரேடியன்ஸ். இப்போ நம்மளுக்கு S வேணும். ஆர்க் லென்த் ஃபார்முலானா R × θ. ஆறுங்கிறது 5, θங்கிறது π/12. ஸோ 5 π/12 தான் உன்னோட ஆன்சர். இருக்கா? இருக்கு. ஸோ இட்ஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? தேங்க்யூ கைஸ்.